மைவித்ரி உறுப்பினர்களுக்கு வணக்கம். போன வாரம் திங்கட்கிழமை திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல கலெக்டர் அலுவலகத்துல மனு கொடுத்தாங்க, சரிங்களா? அதே போல இன்னைக்கு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல EOW ஆபீஸ்ல மனு கொடுத்திருக்காங்க நம்மளோட மைவித்ரி உறுப்பினர்கள். போன வாரம் 7000க்கும் மேற்பட்ட மக்கள் அவர் மேல விசாரிக்குமாறு மனு கொடுத்தும் அவரை யாருமே விசாரிக்கல இன்று வரைக்கும், சரிங்களா? அதனாலதான் இன்னைக்கு அவரை விசாரிக்கிறதுக்கு EOW ஆபீஸ்ல மனு கொடுத்திருக்காங்க, சரிங்களா? எங்கள் சார்பா நாங்களும் மனு கொடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கோம். சோ நம்ம எல்லாருமே இந்த ஒரு கஷ்ட காலத்தை கடந்தா மட்டும்தான் நாம நிலையான வருமானத்தை பெற முடியும். எல்லாருமே உங்களோட பிரச்சனைகள் என்ன, உங்களோட பிரசன்ட் நீங்க இப்ப ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதனால என்ன விளைவுகளா இருக்கு, அவர் என்ன பண்ணிருக்காரு, அவராலதான் நம்மளுக்கு பேமெண்ட் வரலன்றத பத்தியும், இல்ல நான் மைவித்ரியில ஜாயின் பண்ணி நான் ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கேன் அப்படின்றத வச்சு கூட நீங்க ஒரு லெட்டர் எழுதி நீங்க மனுவா கொடுங்க. அப்படி நீங்க நிறைய மெம்பர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் நம்மளோட தீர்ப்புக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நீங்களும் உங்க டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள EOW ஆபீஸ்ல போய் மனு கொடுங்க. அப்படி கொடுக்க முடியாதுன்ற பட்சத்துல யாராவது எனக்கு போக முடியல, என்னோட சிச்சுவேஷன் ஒரு டேஞ்சரா இருக்கு அப்படின்ற பட்சத்துல மட்டும்தான் நீங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல கொடுங்க. ஆன்லைன் அதோட லிங்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. அப்படி போக முடியாத பர்சன் கண்டிப்பா ஆன்லைன்லயாவது உங்களோட மனுவை கொடுங்க, சரிங்களா? அப்படி கொடுத்தா மட்டும்தான் நமக்கான மாற்றம் பின்னாடி கண்டிப்பா உருவாகும். சோ எல்லாருமே இதுக்கான முயற்சியை இன்றையிலிருந்து எடுங்க. இதுக்கான முயற்சியை ஒவ்வொரு நபரும் எடுத்தா மட்டும்தான் நாளைக்கான தினம் நமக்கானதாக இருக்கும்.